சரிப்பா. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து பயிற்சி 1.3 பார்க்கலாம். இப்போ நம்ம முழு எண்களின் கூட்டலும் கழித்தலும் பார்த்தாச்சு இப்போ, சரிங்களா? இப்போ இந்த பயிற்சி நம்ம பண்ண போகிறோம், முழு எண்களின் பெருக்கல் பற்றி பார்க்க போகிறோம். சரிப்பா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன வைக்கிற பாருங்க, -80 இன்ட்டு டேஷ் ஈக்குவல் டு -80. சரிங்களா? இப்போ நம்ம இதே சம்ம நம்ம போட்டிருப்போம். இப்போ -9 கூட்டல் ஒரு டேஷ் கொடுத்து ஒரு 8ன்னா என்ன பண்ணுப்பா, இது எக்ஸ் எடுத்துப்போம் இல்லையா? இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 8, இந்த மைனஸ் அந்த பக்கம் பண்ணுவோம், +9 கொண்டு போயிருப்போம் இல்லை, குறி மாதிரி கொண்டு போவோம், சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணலாம், 17 வருமா? இப்போ இதே போல் இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது, நமக்கு பெருக்கல் இருக்குது இல்லையா? அப்புறம் இப்போ முதல்ல எக்ஸ் எடுத்துப்போம், எப்பயும் போல் டேஷ் எக்ஸ் தச்சு. இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த -80 எப்படி இருக்குன்னா, எக்ஸ் கூட என்ன இருக்குது, பெருக்கல் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு அந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்னன்னா வகுத்தலில் கொண்டு போகணும், சரிங்களா? இந்த -80 இங்கே இருக்குது, அதை போடச்சா. இப்போ இந்த இடதுபுறத்தில் இருக்கிற 80 நம்ம -80 என்ன பண்ணோம், டிவைடில் கொண்டு வரணும். ஏன் அதாவது வகுத்தலில் கொண்டு வரணும். ஏன் வகுத்தல் சொல்கிறோன்னா, இங்கே பெருக்கல் இருக்கு இல்லையா? நம்ம எப்படி இங்கே கூட்டில் இருந்தால், அதாவது மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக கொண்டு வருவோம், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் கொண்டு வருவோம். இப்போ அதே போல் இங்கே பெருக்கல் இருந்தால் வகுத்தில் கொண்டு வரணும், வகுத்தில் இருந்தால் பெருக்கில் கொண்டு வரணும்ப்பா. அவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா? இப்போ -, கேன்சலாக ஒரு 80க்கு ஒரு 80 கேன்சல் ஆகிடுமா? எப்போ எக்ஸ் வரையணுப்பா, ஜஸ்ட்டு 1 இல்லையா? நீங்கள் யோசி பண்ணலாம், -80 இன்ட்டு 1 தானே -80 வர முடியும் இல்லையா? இப்போ அடுத்தது இரண்டாவது போங்க. இப்போ -10 இன்ட்டு டேஷ் ஈக்குவல் டு +20 இல்லையா? எப்படி பண்ணலாம், இது எக்ஸ் எடுத்துக்கலாம், சரிப்பா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த வலது புறத்தில் இருக்கு இல்லையா, அந்த 20 இப்போ இங்கே அப்படியே அந்த மேலே இருக்கட்டும், நமக்கு சரியா, தொகுதியில் இருக்கட்டும். இப்போ இந்த பகுதியில் என்ன பண்ணுங்கள், அதை டினாமினேட்டர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த -10 நம்ம வகுத்தில் கொண்டு வந்துடும், -10 கொண்டு வரணும், சரிங்களா? இப்போ அடிச்சுனா வரும், ஒரு 0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 2, ஆனால் கீழே இப்போ இருக்குது மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ -2, சரிங்களா? இப்போ இங்கே வரலாம். இப்போ நமக்கு வகுத்தலுக்கும் பெருக்கலும் இந்த குறி இது தான், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அதே மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸுப்பா, ப்ளஸ்ஸு. அதே போல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும், மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், மைனஸ், சரிங்களா? அது நான் வச்சுங்க, வகுத்தலுக்கு இது தான், பெருக்கலுக்கு இது தான், சரிப்பா. இந்த குறிக்கான வாய்ப்பு இது தான். அப்புறம் நமக்கு இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, -2 கண்டுபிடிச்சாச்சு, சரியா? இப்போ அதே மூணாவது சம் போகலாம். இது இப்போ 100 பெருக்கல் டேஷ், அதை எக்ஸ் தரேன், -500. இப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வலதுபுறம் இருக்கிற அந்த -500 அப்படியே போடாச்சு. இந்த இடதுபுறம் இருக்கிற அப்போ 100 எப்படி வரணும், வகுத்தலில் வரணும். என்ன காரணம் சொல்கிறேன், இந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியக்கூடிய இந்த எக்ஸ் கூட எப்படி இருக்குது, பெருக்கல் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணோம், வகுத்தில் கொண்டு வரணும். இப்போ நமக்கு தெரியும் 2 0 கேன்சல் பண்ணுமா? அப்போ எக்ஸ் வரணும்ப்பா, அப்போ -5, சரியா? இப்போ தொகுதி மைனஸில் இருக்குது, ஆனால் பகுதி ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸில் அதே நான் வச்சுங்க, அவ்வளோதான், சரியா? இப்போ அதே போல் 4வது போயிடலாம். இப்போ டேஷ் இன்ட்டு -9 ஈக்குவல் டு -45, சரியா? இப்போ நம்ம பண்ணலாம், இதை எக்ஸ் எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸு ஈக்குவல் டு, இப்போ இந்த -45 அப்படியே தொகுதியில் போட்டுருங்க, சரிப்பா. இப்போ வகுத்தில் என்ன பண்ணோம், இந்த -5 அப்படியே கொண்டு வரணும், குறி மாற்றிலாம் கொண்டு வரக்கூடாது. அப்படியே -9 வரணும், ப்ளஸ்னால் ப்ளஸ், இங்கே +100 பாருங்கள், +100 தான் வந்தது. இங்கே -, கேன்சலப்பா, ஏன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் 9 45, அப்போ எக்ஸ் வேணும்ப்பா 5. அடுத்தது 5வது கணக்கு பார்த்தீங்கன்னா, டேஷ் இன்ட்டு 75 ஈக்குவல் டு 0 இல்லையா? இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன போகிறோம், வகுத்தில் வந்து எழுதிஞ்சிருமா? 0 எந்த நம்பராக வகுத்தானே வரும், கண்டிப்பாக நமக்கு 0 தான், 0 தான் எக்ஸ் வேல்யூ. அவ்வளோதான்ப்பா, சரியா? அப்போ இங்கே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நம்ம என்னென்னா, இடதுபுறத்தில் நமக்கு பெருக்கில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வலதுபுறம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது வகுத்தலில் போகும், அவ்வளோதான், சரியா? அதே மாதிரி வகுத்தல் இருந்தால் பெருக்கில் போகும். அது அடுத்த பயிற்சியை பார்ப்பாங்க. சரி.
இப்போ இரண்டாம் கணக்கு போகலாம். சரியாக தவறா பற்றி பேசுகிறாங்க. சரியாக தவறுன கூறுக. முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா -15 இன்ட்டுப்பா 5 = 25. இப்போ நமக்கு சாதனம் நமக்கு இப்போ நம்ம பார்த்தா தெரியும் நமக்கு. இப்போ எதிர்குறியில் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸுன்னா நமக்கு மைனஸ் ஆகணும் இல்லையா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸாக வரணும். அப்போ இங்கே என்ன வந்துடணும் ஆன்சர் அவங்களுக்கு வந்து -75 வந்துடணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? +75 வந்திருக்கு. புரியுதுங்களா? -15 இன்ட்டு -5 வரும். -75 தான் வரணும். ஆனால் அவன் கொடுத்துருது +75. அப்படின்னாப்பா நமக்கு ஆன்சர் அது தவறு. சரியா? அதே போல் இரண்டாவது ஓகேவா? -100 இன்ட்டு 0 இன்ட்டு 20 = 0. பாருங்க, அவன் கண்டிப்பாக 0வோட எந்த நம்பர் பெருக்குனா 0 ஆகும் இல்லைப்பா? அப்போ கண்டிப்பாக என்னது இது சரி தான் இல்லையா? ஏன்னா பெருக்கில் நமக்கு 0 வந்துச்சா, 0ன்ற எண்ணத்தையும் நமக்கு 0 தான் இல்லைப்பா? அதாவது 0வோட எதை பெருக்கினாலும் கண்டிப்பாக 0 தான் வரும். அடுத்தது 8 பெருக்குப்பா -4. இப்போ தான் சொன்ன பார்த்தோம் நமக்கு. இப்போ 8 ப்ளஸில் இருக்குது, 4 மைனஸில் இருக்குது. ப்ளஸ்னு மைனஸ்னு வரும், மைனஸ் வரும் இல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? +32 கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இது தவறு. சரியா? அப்போ அடுத்தது மூணாவதா பின்வரும். சரிப்பா, பின்வரும் பெருக்கற் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும்? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, குறைனா மைனஸ் சொல்கிறாங்கப்பா. முழுக்களின் 16 முறை. சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குறை என்ன வச்சுப்பா. இப்போ ஒரு -2 எடுத்துக்கலாம். நான் இந்த பவரில் இல்லைப்பா, அதான் நமக்கு வந்து சரியா? சரி, இது பவர் வேண்டாங்களே, பவர் வேண்டாம் உங்களுக்கு. இது ஒன்றும் இல்லைப்பா, -2 இன்ட்டு -2 வச்சுக்கலாம். அப்போ என்ன நமக்கு வந்து ப்ளஸ் தான் ஆகிடும். ஏன்னா மைனஸ் ப்ளஸ் இல்லை. இது 3 தடவை வந்துச்சுப்பா. மைனஸ் இன்ட்டு இல்லையா? இன்னொரு -2 வச்சுக்கலாம். இப்போ பாரு, நமக்கு இந்த -* என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ஆனால் அடுத்து இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அவனுக்கு மைனஸ் வந்துடும் இல்லையா? 2 3 தடவை பெருக்கணும்னா அவனுக்கு 8 வந்துடும். சரி, இப்போ 4 தடவை போடுறாங்களா? இப்போ -2 இன்ட்டு ஒரு -2 இன்ட்டு ஒரு -2 இன்ட்டு ஒரு -2. ஏன்னா பெருக்கல்னு இந்த மாதிரி அடைப்பு குறி போட்டுச்சுங்க, அது ஒன்றாவது பெருக்கல் தான் அர்த்தம். சரியா? இப்போ வந்து இந்த 2 -2 பிறகு நம்ம ப்ளஸ் ஆகிடும். இந்த 2 -2 பிறகு நம்ம ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஃபுல்லாக நமக்கு வந்து ப்ளஸ் ஆகிடும், +16. அப்போ இதில் எண்ணில் நமக்கு அந்த மைனஸ் இருந்தால் அப்போ மைனஸு. இதை இரட்டை எண்ணில் இப்போ நமக்கு அந்த மைனஸ் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? புரியுதா? இரட்டை முறை, அதாவது இரட்டை முறை 2 4 6 முறை 7 8 முறை 10 முறை மாதிரி இரட்டை முறையாக இருந்தால் -2 ப்ளஸ் ஆகிடும். அதே ஒற்றை முறை வச்சு ஒரு தடவை இல்லை 3 தடவை வருது இல்லை 5 தடவை வருது, அப்போ என்ன நமக்கு மைனஸாகவே இருக்கும்பா. சரியா? இதுதான் விஷயம். இப்போ நம்ம கொடுத்த கேள்வி தான் குறைமுறைக்கு 13 தடவை சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகிடும்? வந்து நேர்குறியிடும். சரியா? அப்போ கண்டிப்பாக ப்ளஸ் தான் ஆன்சர். சரியா? அதே போல் இரண்டாவது சொல்கிறோம், குறை முழுக்களின் 29 முறை. இப்போ 29 என்பது என்னது? நமக்கு ஒற்றை எண்ணு. அப்போ கண்டிப்பாக நமக்கு குறை எண்ணாக தான் இருக்கும், மைனஸாக இருக்கும். சரி, இரட்டை எண்ணிக்கையில் இருந்தால் நேர்குறியாக மாறிடும், ஒற்றை எண்ணிக்கையில் இருந்தால் எதிர்குறியாக மாறிடும். அவ்வளோதான். சரிப்பா? இப்போ பெருக்கற் பலன்
இப்போ முதல் கணக்கு -35 இன்ட்டு 22 சரியா. இப்போ முதல்ல நம்ம குறிய போடுங்க. இப்போ மைனஸ் ஒரு தடவை அதில்ப்பா. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ 35 இன்ட்டு 22 அப்படின்னா பெருக்கி போடுங்க. 2 5 10 0வா, இது 1 2 3 6 6 1 7 இதெல்லாம் தெரியல உங்களுக்கு. இப்போ அதே 2ஆல் திருப்பி 35 பிறகுறீங்களா. இப்போ இங்கே 2ஆல் 35 பிறகுங்க திருப்பி அதை தான் வரப்போகுது. ஆனால் ஒரு ஸ்தானத்தை நம்ம தள்ளி போடுமா. அப்போ 077 அவ்வளோதான். இப்போ -077. இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்ச வேண்டியது அந்த குறி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்க இந்த இடத்துல. சரி, அதே போலப்பா இப்போ இல்லைம்மா. இப்போ பாருங்க. இப்போ இந்த -10 இருக்காப்பா. இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். சரிப்பா, இவனை நீங்கள் பிரிக்க போடுங்க. ஃபஸ்ட்டு 2 பிரிக்கிறேன். அப்போ நான் ஆகும் -ப்ளஸ் -10 × 12 120 வருமா. இன்ட்டு திரும்பி அது ஒரு -9 வருது இல்லையா, -9. அப்போ -9 நமக்கு கண்டிப்பாக ப்ளஸ் ஆகிடும் இல்லைப்பா. இப்போ 9 நம்ம பிறகு என்ன ஆகும், 9 தெரியும் உங்களுக்கு, 12 108 வருமா. அந்த 0 ஒன்று சேர்த்துருங்க. அப்புறம் வரும் +180. இது சாதாரணமாக சொல்லலாம். மைனஸ் எத்தனை மைனஸ் இருக்குது, 2 மைனஸ் இருக்குல்ல. அப்போ இரட்டை எண்ணில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ளஸ் ஆகிடும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மைனஸ் வந்துட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான், அவ்வளோதான். இப்போ 3வது கணக்குலமா -9 இன்ட்டு -8 இன்ட்டு -7 இன்ட்டு -6. மைனஸ் மொத்தம் எத்தனை நம்பரில் பாருங்கப்பா. 1 2 3 4 தான் இரட்டை எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக நேர்குறி தான். சரியா. அப்போ நம்ம எண்களை மட்டும் போட்டுடலாம். இப்போ தான் நம்ம சொன்னோம் 9 8 9 8 72. ஓகே, 2 6 7 42 இருக்கலாமா. 2 4 14 4 8 28 4 இது கூட்டினா 12. இங்கே 1 போடுங்க. 1 1 2 2 8 10 மீது 1 இப்போ 3. அப்போ உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு நேர்குறியில் 3024 வருது. சரிங்களா. அடுத்த 4வது கணக்கு போங்க. -25 இன்ட்டு 0 இன்ட்டு 45 இன்ட்டு 90. இந்த பெருக்கல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று நமக்கு 0 வந்தால் மொத்தமாக நாளும் 0 தான் வரப்போகுது. நீங்கள் 0க்கு என்ன பண்ண தேவையில்ல, நீங்கள் இந்த எந்த குறியும் போடணும் அவசியமே கிடையாது. இப்போ -2 இன்ட்டு +50 இன்ட்டு பெருக்கல், அது இன்ட்டுனா பெருக்கல்ப்பா. 25 பெருக்கல் 4. அப்போ பாருங்கள், இப்போ இந்த குறை எண்ணில் மைனஸ் எத்தனை தடவை வருது பாருங்கள். 1 2 3 தடவை வருது, 3 முறை வருதா. அப்போ அது ஒற்றை எண்ணில் வருது. அப்போ கண்டிப்பாக மைனஸ் தான், நீ மைனஸ் போட்டுடலாம். சரிப்பா. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம். இப்போ 2 × 50 எவ்வளோக்கு 100 இல்லையா. அதுமாதிரி 25 × 4 அதுவும் 100 இல்லைப்பா. அப்போ 100 × 100 என்ன பண்ணலாம், 1 போட்டுனது 4 0 போட்டுருங்க. அப்போ 10,000 வந்துடும். முடிஞ்சுதா.